அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்முடைய விஎம்எஸ் நெல்லிக்கனியில் பொறியாளர் வி துரைராஜ் அவர்கள் நம்மிடையே இதுல வரதராஜன் வருதுங்களா? வரதராஜுலு துரைராஜ் சார். அப்பா பேர் வரதராஜுலு. வரதராஜுலு துரைராஜ் அவர்கள் நம்மிடையே முக்கியமானது சைபர் குற்ற விழிப்புணர்வை பற்றி நம்ம மூத்தவர்களுக்கு அவர் தெரிந்த விவரங்களை எல்லாம் கூற இருக்கிறார். அவரை பற்றிய அறிமுகம், அவர் இசிஇ அதாவது என்ஜினியர் இசிஇ படிச்சிருக்கிறார். சிமெண்ட் தொழிற்சாலையிலே அவர் அதிக காலம் பணிபுரிந்திருக்கிறார். 1960ஆம் ஆண்டு பிறந்து கிட்டத்தட்ட அவர் 65 வயது ஆகிறது என்று நினைக்கிறேன். அவர் மூத்த குடிமக்களுடைய பட்டியலில் சேர்ந்து விட்டார். அவர் கடைசியாக ஜெனரல் மேனேஜராக அந்த அல்ட்ரா சிமெண்ட் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று விட்டார் 2020. இப்பொழுது அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் போன்ற மற்ற பல்வேறு பணிகளிலே அவர் ஈடுபட்டு தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து வருகிறார். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று நம்மிடையே திருமதி அன்னபூரணி அவர்கள் பரிந்துரையின் பேரிலே, அறிமுகத்தின் பேரிலே அவர் நமக்கு முக்கியமாக சைபர் கிரைம் என்பது இப்பொழுது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதிலும் மூத்தவர்களுக்கு இது ஒரு சோதனையான காலம். அந்த காலத்திலே வங்கியில் போய் நாம் பணம் எடுப்பது, காத்திருந்து பாதுகாப்பாக வீட்டிற்கு வருவது என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்பொழுது ஏடிஎம், அடுத்தது வீட்டிலிருந்தே பண பரிவர்த்தனை, கடைகளுக்கு போனாலும் போன்ல காமித்து பண பரிவர்த்தனை, இந்த மாதிரியான விஷயங்களிலே மூத்தவர்கள் பலர் ஈடுபட்டு அதை பின்பற்றியும் வருகிறார்கள். சிலரால் அது முடியவில்லை. எதையாவது தொட்டால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமா என்ற ஒரு பயத்திலேயே பெரும்பாலான மூத்தவர்கள் அந்த பழைய முறையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அவர் இன்றைக்கு நாள்தோறும் ஏடிஎம்மில் கொள்ளை, நம்முடைய பணத்திலிருந்து நமக்கு தெரியாமலே பணத்தை எடுத்துக்கொள்வது, இது அஞ்சலகத்தில் கூட பணத்தை மோசடி செய்வது, வங்கியில் மோசடி செய்வது, இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இதிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது அல்லது தற்காத்துக் கொள்வது என்ற விவரங்களை நண்பர் வி துரைராஜ் அவர்கள் பேச இருக்கிறார். அவர் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் 30-40 நிமிஷம் பேசி முடித்தால் நமக்கு அவரிடம் சந்தேகங்களை கேட்பதற்கு நமக்கு ஒரு 20 நிமிஷம் அவர் ஒதுக்குவார் என்று இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கலந்துரையாடல் என்பது இருதரப்பும் இருக்க வேண்டும். அவர் கருத்துக்களை சொன்ன பின்னால் நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை அவர் கேட்டு அவரிடமிருந்து நாம் விளக்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வகையில இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அவரை வரவேற்று அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை பேசும்படி அழைக்கிறேன். சார், அனைவருக்கும் சார். கலாவதி வணக்கம்மா. நன்றி தங்கராஜ் அவர்களே. என்னை பற்றி முன்னுரை கூறி இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஷேரிங் கொடுத்திருக்கிறீர்களா சார்? ஃபுல்லா கொடுக்கலீங்க. என்னோட வீடியோ அது பிரசன்டேஷன் பார்க்க முடியுதா இப்போ? இப்போ நீங்க இதுல வர்றீங்களா? இந்த மேடம் kindly provide screen sharing madam. Yeah, it is provided sir. பார்க்க முடியுதுங்களா சார் என்னோட ஸ்கிரீன்? பார்க்க முடியுது. வருதுங்க சார். ஓகே, தேங்க் யூ. நன்றி சார். வெல்கம் டு யூ. வெல்கம் டு யூ ஆல். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னோட முதல் ஸ்லைட் இது கூட என்ன முதல்ல மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், என்னுடைய கணினியின் கேமரா இன்றேனோ வேலை செய்யவில்லை. கடந்த ஒரு வாரமாக நான் வேதிக் மேக்ஸ் ஆன்லைனில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்று ஏனோ அது என்ன காரணமோ தெரியவில்லை, கேமரா வேலை செய்யவில்லை. ஸோ என்னை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது. ஸோ என் குரலை கேட்கலாம், என்னுடைய புகைப்படத்தையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ சைபர் கிரைம் அவேர்னஸ் என்று கூறுகிறார்கள் அல்லவா? ஸோ சைபர் கிரைம் என்றால் என்னென்ன நடக்கின்றது,
ஸோ நாம் எப்படி அதிலிருந்து மீள்வது என்பதை பற்றி இன்று பார்க்கலாம். பெரும்பாலாக நான் பிறந்து வளர்ந்தது சென்னை, படித்ததெல்லாம் சென்னை தான். என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. நான் பணிபுரிந்தது கர்நாடகா மாநிலம் மற்றும் வட மாநிலங்களில் வேலை செய்திருக்கிறேன். எனினும் என்னுடைய தமிழ் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. இலக்கணபூர்வமாக இல்லாமல் நான் பேச்சு வழக்கில் இருக்கும் தமிழை நார்மலா பேச விரும்புறேன். உங்களுக்கெல்லாம் அது சரின்னா அது மாதிரி பேசலாம். அதே மாதிரி பேசுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நன்றி சார், நன்றி. ஸோ சைபர் குற்ற விழிப்புணர்வு அப்படின்றாங்க. கூகுள்ல தேடினீங்கன்னா ஒரு சில நேரம் சைபர் கிரைம்னு போடும்போது அது சைபர் குற்றம்னு வருது. பட் அதே டைம்ல சைபர் சேஃப்டின்னு வரும்போது இணைய பாதுகாப்புன்னு வருது. ஸோ சைபர் குற்றம் என்றாலும் இணைய குற்றம் என்றாலும் ஒன்றுதான். அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைபர் என்பது ஆங்கில மொழியாக இருந்தாலும் இணைய குற்றம் அல்லது சைபர் குற்றம் என்றே நாம் பேசுவோம் இன்று. ஸோ அதை பற்றிய விழிப்புணர்வு இன்று நாம் பேசலாம். அதற்கு முன்னால் முதலில் நான் என்னை பற்றி கூற விரும்புகிறேன். நான் துரைராஜ் 1.0 என்று இங்கு டைப் செய்திருக்கிறேன். ஏனென்று அதுக்கு மேலே பார்க்கலாம். ஸோ துரைராஜ் நான் ஒரு டிப்ளமா இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டெல்லி. அண்ட் என்னுடைய 40 வருஷ காலம் நான் முழுவதுமாக சிமெண்ட் தொழிற்சாலையிலே வேலை செய்திருக்கிறேன். பெரும்பாலாக நான் செட்டிநாடு சிமெண்ட் என்று சென்னையில் இருக்கும் ஒரு நிறுவனத்திலும் மற்றும் அல்ட்ராடெக் என்று கூறும் பிர்லா நிறுவனத்திலும் அதிகமாக பணிபுரிந்திருக்கிறேன். நான் ஒரு சர்டிஃபைட் டிஓடி என்பார்கள், ட்ரெய்னர் ஆஃப் ட்ரெய்னர். அதாவது ட்ரெய்னர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட நான் ட்ரைனிங் கொடுப்பேன். எப்படி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற சொல்லி கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதையும் முடித்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் சில ட்ரைனிங் என்பார்கள் அல்வா, பயிற்சி, அதை என் நிறுவனத்தில் டெக்னிக்கல் மற்றும் பிஹேவியரல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு சர்டிஃபை ஆடிட்டர் ஃபார் QMS, EMS, WSAS, IQRS, WM. இதெல்லாம் ஒரு ISO 14000 சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான சிஸ்டங்கள். அதிலெல்லாம் நான் ஆடிட்டராக பணிபுரிந்திருக்கிறேன். சர்டிஃபைடு ஆடிட்டர் ஃபார் இன்டர்னல். அதற்கு மேல் 2020 நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என்னுடைய பொசிஷன் ஜெனரல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். 60 வயதான பிறகு 2020 நான் ஓய்வு பெற்றேன். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகுதான் எனக்கு தெரிந்தது நான் துரைராஜ் 2.0 என்று. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும் போதுதான் ரோட்டரி என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றதுல உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, ரோட்டரி கிளப் என்று கூறுவார்கள். ஸோ அந்த ரோட்டரியில் சேர்ந்து சோஷியல் சர்வீஸ், சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்ற முடிவில் நான் ரோட்டரியில் சேர்ந்தேன். அந்த ரோட்டரியில் சேர்ந்த பிறகு ஒரு சமுதாய பணியாளராக இருக்கின்றேன். இப்பொழுதும் சோஷியல் சர்வீஸ் செய்வது எனக்கு மிகவும் விருப்பம். மற்றும் நான் ஒரு சர்டிஃபைடு வேதிக் மேக்ஸ் ட்ரெய்னர். வேதிக் மேக்ஸ் கற்றுக் கொடுக்கும் ஒரு ட்ரெய்னர். ஆன்லைன் ஆஃப்லைன் இரண்டிலும் நான் வேதிக் மேக்ஸ் கற்றுக் கொடுத்து ஒன்று ஐ எம் எ ட்ரெயின்டு கேரியர் கவுன்சிலர். கேரியர் கவுன்சிலருக்கும் நான் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு அரசாங்க பள்ளி, இப்பொழுது நான் கர்நாடகாவில் இருக்கின்றேன். பெங்களூரில் உள்ள அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவர்கள் என்ன செய்யலாம், என்னென்ன செய்ய முடியும் என்று அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது ஐ எம் டூயிங் இட் இன் ஃப்ரீ ஆஸ் அ சர்வீஸ். மற்றும் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். பள்ளிகளுக்கு சென்று அவர்களை மோட்டிவேஷன் உட்படுத்துதல் என்கிற அல்லது அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பேச்சாளராக இருக்கின்றேன். மற்றும் நான் ஒரு சைபர் கிரைம் இன்டர்வென்ஷன் ஆஃபீஸர். இது ஒன்று 13 வார ட்ரைனிங் நான் பெற்றிருக்கின்றேன். ISAC என்ற நிறுவனத்தில் இருந்து சைபர் கிரைம் இன்டர்வென்ஷன் ஆஃபீஸர் ட்ரைனிங் நான் கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு நிமான்ஸ் என்ற ஹாஸ்பிட்டல் தெரியும் உங்களுக்கெல்லாம், ஈவன் நீங்கள் எல்லாம் கூட ஒரு பகுதி தான். ஸோ லே கவுன்சிலர் ட்ரைனிங்கும் நான் நிமான்ஸிடம் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னை பற்றிய முன்னுரை. இப்பொழுது நாம் நேராக சைபர் கிரைம் இன்டர்வென்ஷன் ஆஃபீஸர் என்றால் என்ன? சைபர் கிரைம் இன்டர்வென்ஷன் ஆஃபீஸர் என்பது சைபர் கிரைம், அதாவது இந்த சைபர் குற்றம், ஒரு
விக்டிமாக ஆனவர்கள், அதுக்கு உட்பட்டவர்கள் எங்களை அணுகலாம். எங்களை அணுகும் போது அவர்களுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கூறி அவர்களுக்கு நாங்கள் உதவுவோம். அதுதான் சைபர் கிரைம் இன்டர்வென்ஷன் ஆஃபீஸர். நாங்கள் இன்வெஸ்டிகேட் செய்ய மாட்டோம், அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்றெல்லாம். அதற்கு உட்பட்டவர்கள் யாராவது புண்படுத்தப்பட்டவர்கள், துன்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அறிவுரையாக என்னென்ன செய்யலாம், யாரை அணுகலாம், எப்படி அவர்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நாங்கள் அறிவுரை கூறும் ஆபீசர்கள். நம்ம பேசும்போது நீங்களும் பதில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஒரு வழியா நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு பார்ட் நீங்க ஒரு ப்ரீஆம்பிள் மாதிரி சொல்லிடுங்க. அதுதான் சார், நாங்க உங்களோட இன்டராக்ட் பண்றோம். அதுதான் சார். ஒரு சில நேரம் வாட் இஸ் சைபர் கிரைம், சைபர் குற்றம் என்றால் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? உங்க அன்மியூட் செய்து பேசுங்கள், பின்னர் மியூட் செய்து கொள்ளுங்கள். சைபர் குற்றம், இணைய குற்றம் என்று சொல்கிறார்கள், சைபர் கிரைம் என்று ஆங்கிலத்தில். சைபர் குற்றம் எஸ் அதாவது போன் மூலமாக செய்யக்கூடிய கிரைம்ஸ், ஓகே சார். பேங்க் ஃப்ராட்ஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், சீட்டிங் எக்ஸெட்ரா, ஆல் தி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் த்ரூ ஃபோன், லேப்டாப், இன்ஸ்டாகிராம், வாய்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா, சோஷியல் மீடியாஸ். எஸ் எஸ் சார், எஸ். மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி சார், நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் நம் ஆழமாக பார்க்கலாம் என்று. சைபர் கிரைம் என்பது எளிமையான சொற்களில் சொல்ல வேண்டுமென்றால் கணினி, கம்ப்யூட்டர் அல்லது இணையம், இன்டர்நெட் இவைகளை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களை செய்வதாகும். தட் இஸ் வாட் நோன் அஸ் சைபர் கிரைம், இணைய குற்றம். அதாவது கம்ப்யூட்டர், நாட் ஓன்லி மொபைல் மற்றும் அல்லாமல் கணினி, கம்ப்யூட்டர், இணையதளம், அதாவது நமது இன்டர்நெட், மொபைல் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களை செய்வதுதான் சைபர் குற்றம் என்று சொல்வது. இது இயல்பாக உலகில் நாம் இயல்பாக பிசிக்கலி இயல்பாக நாம் செய்வது போன்ற செயல்களை அல்லாமல் நமக்கு தெரியாமல் திருட, மோசடி செய்ய அல்லது தீங்கு விளைவிக்க இந்த டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். சில உதாரணங்கள் சொல்ல வேண்டுமென்றால் ஹேக்கிங் என்பார்கள், அடையாள திருட்டு என்றால் ஐடென்டிஃபை தெஃப்ட், தென் ஃபிஷிங் மோசடிகள் என்பார்கள், அல்லது தீம்பொருள்களை பரப்புதல். தீம்பொருள்கள் என்றால் மால்வேர்ஸ். சில ஈவன் அது நம்ம பார்க்கலாம் பின்னாடி எப்படி கம்ப்யூட்டர் அல்லது இன்டர்நெட் மூலமாக நம்முடைய மொபைலில் அந்த மால்வேர் அவர்கள் எப்படி செலுத்துகிறார்கள், அதனால் நமக்கு என்னென்ன தீங்குகள் எல்லாம் விளைவிக்கும் என்பதை அடுத்து வரும் ஸ்லைட்களில் பார்க்கலாம். கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் சைபர் கிரைம், அதாவது சைபர் குற்றத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பார்கள், அதை பயன்படுத்தி அதை இலக்காக கொண்டு சில தகவல்களை திருடவோ அல்லது அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படாத சில தகவல்களை பெறவோ அவர்கள் இந்த சைபர் கிரைமை உபயோகிக்கிறார்கள். சில சமயங்களில் சேவைகளை சீர்குலைக்கிறார்கள், அதாவது அரசாங்க சேவைகளை மற்றும் கணினியில் சில மால்வேர் என்று சொல்லப்படுகிறது அல்வா, அவைகளை ஆட்டோமேட்டிக்காக அதில் புகுத்தி விடுவார்கள். நாம் ஒரு சின்ன லிங்கை கிளிக் செய்தால் மட்டும் போதும், அது நமது கணினி, கம்ப்யூட்டர் அல்லது நமது மொபைலில் உட்படுத்தி கொண்டு அதை பாதிக்கும். இப்படி செய்வது அதன் ஒரு முக்கிய அம்சமாகும். அது மட்டுமல்லாமல் உந்துதல்கள், மோட்டிவேஷன் என்று கூறுகிறார்கள். அதற்கு என்ன மோட்டிவேஷன்? மெயின்லி அவர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் ஃபைனான்சியலி அவர்களிடம் பணம் இருக்காது. ஸோ என்ன வேண்டும்? பணம் சம்பாதிக்க வேண்டும். அவர்கள் நேர்மையான வழிகளில் செய்ய மாட்டார்கள். அதற்காக இந்த சைபர் குற்றங்களை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் இந்த சைபர் குற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்த டிவைசஸ், மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது இன்டர்நெட் இவைகளை பயன்படுத்துகிறார்கள். மற்றும் பாதிப்பு, இந்த சைபர் குற்றம் என்பது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி என்கிறார்கள், தொழில்நுட்பம், அது எந்த அளவுக்கு முன்னேறி வருகிறதோ, எந்த அளவிற்கு அது விரிவுபடுத்தப்படுகிறதோ அதே அளவில் இந்த சைபர் குற்றங்களும் வளர்ந்து வருகிறது. இது ஒரு முக்கியமான அம்சம். தொழில்நுட்பம் முன்னேறுகிறது, டிஜிட்டல் வேர்ல்ட் என்கிறார்கள், டிஜிட்டல் உலகம், அதுவும் முன்னேறி வருகிறது. அதே நேரத்தில் அதற்கு சமமாக இந்த சைபர் குற்றங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது.
தென் இது உலகளாவிய அணுகல்கள் இருக்கிறது, அதாவது குளோபல் ரிசர்ச் என்பார்கள். இது அளவு கடந்து இருக்கிறது. இது ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு இடத்திலோ அல்ல. இந்த உலகத்தில் எங்கெல்லாம் கம்ப்யூட்டர் உபயோகிக்கிறார்களோ எல்லா இடங்களிலும் இது பரவி இருக்கிறது. தனி நபர்கள், நம்மை போன்ற தனி நபர்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். வணிகங்கள், வியாபாரங்கள், ஈவன் அரசாங்கங்களை கூட அவர்கள் பாதிக்கிறார்கள். அரசாங்கத்திடமிருந்து முக்கியமான தகவல்களை திருடிக் கொள்கிறார்கள். இது போன்ற குற்றங்கள் நடக்கின்றது. இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் என்னவென்றால், பொதுவாக இந்த கணினியின் மூலம் ஹேக்கிங் என்பார்கள். அதாவது நம்முடைய கம்ப்யூட்டரில் இருக்கும் விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு தெரியாமல். தென் ஃபிஷிங் என்கிறார்கள், அதுவும் அதேதான். இன்டர்நெட் மூலமாக ஒரு தகவல்கள் சேகரிக்கும் சர்வரில் இருந்து அவர்களுடைய திருட்டு சர்வருக்கு அதை எடுத்துக்கொள்கிறார்கள். தென் தீம்பொருள் என்பார்கள், மால்வேர்ஸ். இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நம்முடைய கம்ப்யூட்டர், நம்முடைய மொபைல்களில் எப்படி புகுத்தலாம் என்று செய்வார்கள். இது அல்லாமல் நிறைய இருக்கிறது. ஒன்றின் மேல் ஒன்றின் பிறகு ஒன்றாக நாம் இந்த சைபர் குற்றங்கள் என்ன என்பதையும் பார்க்கலாம். சைபர் குற்றங்கள் என்னென்ன? இது பெரிய விரிவான ஒரு பாடம். சைபர் குற்றம் என்பது இட் இஸ் நாட் எ ஸ்மால் சாப்டர், இட்ஸ் எ வைட் சாப்டர். ஸோ நாம் எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் அதற்கு ஒரு முடிவே இல்லை. இன்று சமயம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த சமயத்தில் முதலாக என்னென்ன சைபர் குற்றங்கள் என்பதை பார்த்து, அதில் முக்கியமாக நமக்கு முதியவர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு எந்த அளவில் அது பாதிக்கிறது, அதிலிருந்து நாம் எப்படி மீட்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபிஷிங் என்பார்கள். ஃபிஷிங் என்பது அவர்கள் ஒரு சர்வரை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது பொய்யான சர்வர். அதிலிருந்து அவர்கள் மெய்யான சர்வரில் இருந்து ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொண்டு அந்த மெய்யான சர்வரில் இருக்கும் நம்முடைய தகவல்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அதே போன்று அது அடையாள திருட்டு. அந்த தகவல்கள் நம்முடைய ஐடி கார்டு நம்பர், பேங்க் அக்கவுண்ட், ஈவன் நம்முடைய பாஸ்வேர்டு என்கிறார்கள், அதை கூட அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் தெரிந்து கொண்டு திருட்டுகளை செய்வது ஒன்று. அதல்லாமல் மால்வேர் தாக்குகள், அதாவது ஒரு லிங்க், அந்த லிங்கை நாம் கிளிக் செய்யும் போது ஒரு வைரஸை அவர்கள் நம்முடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் புகுத்திவிட்டு அவர்கள் நம்முடைய மொபைலை கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஈவன் நமக்கு அது தெரியாது. ரான்சம்வேர், அதனுடைய ஒன்று ரான்சம்வேர். ரான்சம்வேர் என்றால் மலிஷியஸ் சாஃப்ட்வேர். அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நமது கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் புகுத்துகிறார்கள். அல்லது வைரஸ், ட்ராஜான் என்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சில வைரஸ்கள். இதை நம்முடைய கம்ப்யூட்டரிலோ மொபைலிலோ இருக்கும் பொழுது வெவ்வேறு ஆக்ஷன்ஸ், அதாவது ஒரு சில நேரம் நம் மொபைல் வேலையே செய்யாது, அல்லது அவர்கள் நம்முடைய மொபைலில் இருக்கும் இதையெல்லாம் அவர் தெரிந்து கொள்ளலாம். அல்லது நம் மொபைலில் என்னென்ன பாஸ்வேர்டு எல்லாம் நாம் உபயோகித்தோமோ, வங்கிகளில் டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது அல்லது கூகுள் பே செய்யும் போது கோடு கொடுத்திருப்பீர்கள், அதெல்லாம் கூட அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். சில நேரம் டேட்டா பிரீச்சஸ் என்பார்கள், தரவு மீறல்கள். அதாவது ஆத்தரைசேஷன் அவர்களுக்கு இருக்காது. இருந்த போதிலும் ஒரு சில சர்வரில் அவர்கள் நுழைந்து அதை கிராக் என்பார்கள். அதை கிராக் செய்து அந்த சர்வரில் இருக்கும் சென்சிட்டிவ் டேட்டாக்களை கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் சைபர் கிரைமில் அடங்குவது. தென் சைபர் புல்லிங் என்பார்கள். அதாவது நமக்கு தெரியாமல், புல்லிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். குழந்தை வயதிலும் ஈவன் காலேஜில் எல்லாம் புல்லிங் செய்வார்கள், அதாவது கொடுமைப்படுத்துவார்கள். ஒரு சிலர் ஒல்லியாக இருப்பார்கள், அவர்களை பார்த்து ஒல்லிக்குச்சி ஒல்லிக்குச்சி என்பார்கள். இதுவும் ஒரு வகையான புல்லிங் தான். யாராவது கண்ணாடி போட்டிருப்பார்கள், சோடா புட்டி என்பார்கள். சிறு சிறு கொடுமைப்படுத்துதல் தான் இதெல்லாமே புல்லிங் என்பார்கள். பட் இதெல்லாம் நேரடியாக செய்யாமல் சைபர், அதாவது கம்ப்யூட்டர் மூலமாகவோ இன்டர்நெட்டில் நம்முடைய மீடியாக்கள் மூலமாகவோ அவர்கள் நம்மளை புல்லிங் செய்வார்கள். அது எப்படி என்பதை சொல்ல விரிவாக நாம் மேற்கொண்டு பார்க்கலாம். மற்ற என்னெல்லாம் சைபர் கிரைம் இருக்கிறதோ, அதாவது சைபர் குற்றங்கள் இருக்கிறதோ மற்றும் சிலவைகளை பார்க்கலாம். சைபர் ஸ்டாக்கிங் என்பார்கள். சைபர் ஸ்டாக்கிங் என்றால் நம்மை கணினி மூலமாக நம்மை பின்தொடர்வார்கள். அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நாம் கணினியில் என்னென்ன வேலை செய்கிறோமோ அதை பற்றியெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு நம்மை பின்தொடர்ந்தே இருப்பார்கள். அதன் மூலமாகவே
நாம் எந்த பேங்கில் என்டர் ஆகிறோம், எந்த பேங்க் ஓபன் செய்கிறோம், இதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு பின்பற்றி கொண்டே இருப்பார்கள் நமக்கு தெரியாமல் கணினி மூலமாக. அது சைபர் ஸ்டாக்கிங் என்பார்கள். நெக்ஸ்ட் சைபர் எஸ்பனோஜ் என்பார்கள், அதாவது சைபர் உளவு. இதே மாதிரி இது தனி நபர்கள் அல்லாமல் தொழிற்சாலைகள் அல்லது கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் இவைகளில் இருக்கும் சர்வர்களில் அவர்கள் நுழைந்து அந்த சர்வர்களில் அவர்கள் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்கிறதோ என்று பார்த்து கொண்டே உளவு செய்வார்கள். அதை உளவு செய்து அதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு அவர்கள் பணத்திற்காக வியாபாரம் செய்து நம்மை நாட்டையே காட்டி கொடுப்பது, இதெல்லாம் சைபர் உளவு என்பார்கள். தென் ஆன்லைன் ஃப்ராட், பொதுவாக சண்முகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா, ஆன்லைன் பேங்கில் நம்ம பண மோசடி இதெல்லாம் செய்கிறார்கள். இது ஆன்லைன் மூலமாக மோசடி செய்வது. இது வகை வகையாக இருக்கிறது, எத்தனை வகை என்று கூறிக்கொண்டே போகலாம். நமக்கு வேலை கொடுப்பதாக மோசடி செய்வது, இல்லது நீங்கள் 5000 டெபாசிட் செய்யுங்கள் உங்களுக்கு 50,000 வரும் என்பது, இது நிறைய இருக்கிறது. அதை வரும் சமயங்களில் பார்க்கலாம். தென் ஹேக்கிங் என்பார்கள், அதாவது ஆல்ரெடி நான் சொல்லி இருப்பது, அதாவது சர்வரில் அவர்கள் புகுந்து அவர்களுக்கு உரிமை இல்லை என்றாலும் அதில் இருக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்வது. தென் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் என்பார்கள், அறிவு சார்ந்த சொத்து திருட்டு. அதாவது சில கம்பெனிகள் சில முக்கியமான தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்ஸ் அதையெல்லாம் வைத்திருப்பார்கள், அதை கூட அவர்கள் திருட முடியும் ஆன்லைனில். இதெல்லாம் சைபர் திருட்டு என்று கூறுவோம். மற்றும் சைபர் எக்ஸ்டார்ஷன், அதாவது ஆன்லைன் மூலமாக, மொபைல் மூலமாக, மெயில் மூலமாக நம்மை மிரட்டி பணம் பறிப்பார்கள். அதெல்லாம் எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம். சிலதை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், பிரைட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு 4-5 வகையான சைபர் குற்றங்களை நாம் விரிவாக பார்ப்போம். சைபர் கிரிப்டோ ஜாக்கிங், கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு ஆன்லைன் கரன்சி, நமக்கு பிசிக்கலா நமக்கு பார்க்க முடியாத ஒரு கரன்சி. அதையே அவர்கள் திருடி நமக்கு தெரியாமல் நம் அக்கௌண்டில் இருந்து திருடி அவர்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். இது கிரிப்டோ ஜாக்கிங் என்பார்கள். மற்றும் சைபர் டெரரிசம், சைபர் தீவிரவாதம் என்ன என்று நீங்கள் ஆலோசிக்கலாம். தீவிரவாதம் என்பது துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவர்கள் நம்மை பயமுறுத்துவதே அல்ல. சைபர் தீவிரம் என்பது ஆன்லைன் நமக்கு தெரியாமல் நமது தேசத்தை பற்றி மற்ற தேசங்களுக்கு கூறுவது, அது மற்ற தேசங்கள் ஏதேதோ செய்கிறார்கள் என்று நமது சொசைட்டியில், சமுதாயத்தில் தவறான விஷயங்களை பரப்புவது, இது போன்றவைகளெல்லாம் செய்வதை சைபர் தீவிரவாதம் என்போம். மற்றும் ஆன்லைன் கேம்பிளிங், உங்களுக்கு தெரிந்திருக்கும் சூதாட்டம். நாம் கூறுகின்றோம் அவன் கார்டு விளையாடுறான்ப்பா, அவன் இது ஆடுறான்ப்பா, எல்லாம்ப்பா சூதாடுறான்ப்பான்னு சொல்லுவோம். அந்த சூதாட்டம் பிசிக்கலா செய்யறோம். ஆனா ரம்மி அதெல்லாம் சார் 2-3 விஷயம் சார். சூதாட்டம் பொழுதுபோக்கு ரெண்டும் வேறு. அதே ரம்மியை நம்ம பணமே இல்லாம விளையாடுனா அது பொழுதுபோக்கு. அதை பணம் வச்சு விளையாடுனா அது சூதாட்டம். ஏன்னா அந்த சூதாட்டத்தில் வெற்றி தோல்வி இருக்கிறது. சிலர் அதை தவறாக பயன்படுத்தி பணம் செய்கிறார்கள். ஸோ அது சூதாட்டம். ஆனால் நாம் பொழுதுபோக்குக்காக ரம்மி விளையாடினாலும் எது விளையாடினாலும் அது பொழுதுபோக்கு. ஸோ இது போன்ற சூதாட்டங்கள் ஆன்லைன் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். கிரிக்கெட் அது ஒன்று. அது இல்லாமல் பணம் 5000 கட்டுங்கள் உங்களுக்கு 50,000 வந்துவிடும் என்று கூறுவது, இதெல்லாம் ஒரு வகையான சூதாட்டம். இதெல்லாம் ஆன்லைன் கேம்பிளிங் என்று கூறுவோம். இதெல்லாம் கூட சைபர் குற்றமே. இதல்லாமல் சைல்டு புரோனோகிராபி என்பார்கள். இது வெரி வெரி சார். இது என்னவென்றால் ஈவன் இதுக்கு ஒரு இதை விரிவாக பார்ப்போம் வரும் ஸ்லைடுகளில். குழந்தை ஆபாச படங்கள். இதை ஏன் இவ்வளவு விரிவா நான் சொல்ல விரும்புறேன்னா, முன்றைய நாட்களில் 60 வயது விட்டு தாத்தா என்றால் ஒரு மரியாதை, பெரியவர்கள் என்றால் எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கும். பெண் குழந்தைகள் கூட தாத்தா என்றால் கிட்ட வந்து விடுவார்கள். பட் இன்றைய நாட்களில் வயதானவர்களை கூட நம்ப முடியவில்லை. அதற்கு ஒரே காரணம் இந்த குழந்தை ஆபாச படங்களை எல்லாம் பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டு சிலர் அதை செய்கிறார்கள். அதனால் பெரியவர்களிடம் கூட மரியாதை குறைந்து வருகிறது. ஸோ இதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். என்ன சைபர் குழந்தை ஆபாச படங்கள், சைல்டு புரோனோகிராஃபி என்றால் என்ன, அதை எப்படி தவிர்க்க முடியும் என்று பார்க்கலாம். கடைசியாக சைபர் குரூமிங் என்பார்கள்.
சைபர் குரூமிங் என்பது ஆன்லைன் வெப்சைட்டுகளில் சிலர் திருமணத்திற்காக அப்ளை செய்கிறார்கள். அதிலும் கூட மோசம் நடக்கின்றது. ஒரு சில திருமண கூடங்கள், அதாவது ஆன்லைன் மேட்ரிமோனியல்ஸ் என்பார்கள், அவர்கள் பொய்யான தகவல்களை கொடுத்து பொய்யானவர்களை காண்பித்து, படங்களை காண்பித்து அவர்களிடமிருந்து பணம் பறிக்கிறார்கள். அவர்கள் ஒரு தரம் அவர்கள் கைக்கு வந்துவிட்டால் போதும், அவர்களை துன்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் பெறுவது நிரந்தரமாக ஆகிவிடுகிறது. கடைசியில் அவர்கள் தற்கொலைக்கு கூட போய்விடுகிறார்கள். ஸோ இதெல்லாம் சைபர் குரூமிங் என்ற சைபர் குற்றத்தில் அடங்கும். நாம் சில விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கறத பத்தி சொல்லுங்க. எஸ் சார் பார்க்கலாம் சார். எஸ், நான் வர்றேன் சார். டிஜிட்டல் அரெஸ்டிங் கூட அது இருக்கு சார், வர்றேன். அந்த ஒரு 4 முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம் சார். அதில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் கூட நான் ஒரு பாகமா வச்சிருக்கேன், பார்க்கலாம் சார். அதை பத்தி கூட பேசலாம். டிஜிட்டல் அரெஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஷேர் பண்றேன் சார். இது வந்து ஃபிஷிங்னு சொல்றாங்க. ஃபிஷிங் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ஒரிஜினல் வெப்சைட் இருக்கு, அவங்களோட பொய்யான ஃபிஷிங் வெப்சைட்டை வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் வெப்சைட் உள்ள லிங்க் எல்லாம் அவங்க பொய்யான லிங்காக நமக்கு அனுப்புறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, அது உண்மையான லிங்க் நினைச்சு கிளிக் பண்றோம். கிளிக் பண்றப்ப அது அவங்க வெப்சைட்டுக்கு போயிடுது அந்த டீட்டெயில் எல்லாம். அப்போ இந்த ஹேக்கர் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் சார் ஹேக்கிங். ஃபிஷிங், ஹேக்கிங் இது சிம்பிளா தெரியுது. ஒரிஜினல் வெப்சைட் அதை அவங்க ஹேக் பண்றாங்க. அதுல இருந்து நமக்கு பொய்யான, ஈவன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர், ஏதாவது கேபிட்டல் லெட்டரா இருக்கலாம், அல்லது ஒரு லெட்டர் ஆட் பண்ணியிருக்கலாம், ஒரு எழுத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு எழுத்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அதிகமா பார்க்காம கிளிக் பண்ணிட்டு நம்ம டீட்டெயில் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் அவங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை அவங்க பார்க்க முடியுது. அதை அவங்க பார்த்துட்டு நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரியாமலே நம்ம பேங்க்ல இருந்து அவங்க பணம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்றதையும் நம்ம விரிவா பார்க்கலாம். ஆன்லைன் மோசடி. ஆன்லைன் மோசடியை பத்தி பேசணும்னா நிறைய இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் சார். நம்மளுடைய மெயின் என்ன பண்றாங்கன்னா, ஃபிஷிங் ஆர் ஹேக்கிங், அதன் மூலமாக நம்முடைய அடையாளங்களை, அதாவது நம்முடைய ஈவன் ஆதார் கார்டு அவங்க கிட்ட போயிடுது, நம்மளுடைய டெபிட் கார்டு டீட்டெயில் அவங்க கிட்ட போயிடுது, நம்மளுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில் அவங்க கிட்ட போயிடுது. ஈவன் நம்ம மொபைல்ல தான் அதை கிரெடிட் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணுவோம், அதனுடைய பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுவோம், பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில மால்வேர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் .apkன்னு ஒரு ஃபைல் வரும், அதை எப்பயும் கிளிக் பண்ணாதீங்க. அதை கிளிக் பண்ணும்போது நம்ம மொபைல் அவங்க கைக்கு போயிட்டா மாதிரி. மொபைல் நம்ம கையில தான் இருக்கும், நம்ம மொபைலுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க கைக்கு போயிடுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம பேங்க்ல அவங்களே நம்மளாட்டம் என்ட்ரி பண்ணி பாஸ்வேர்டை கொடுத்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம ஆன்லைன்ல ஒரு இப்போ நூதனமா என்னன்னா நிறைய வழிகள் அவங்க பண்றாங்க சார். முதல்ல வெறும் ஃபோன் தான் வரும். ஃபோன் வந்துட்டு உங்ககிட்ட நீங்க வந்து ஒரு பொருளை அனுப்பி இருக்கீங்க கொரியர்ல, அந்த பொருள் வந்து இதுக்கு நம்ம என்ன மோசடிய பொருள், அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம், உங்க டீட்டெயில் எல்லாம் எங்க கிட்ட இருக்குது, ஸோ நீங்க அதுல இருந்து விடுபடணும்னா 50,000 ரூபாய் கட்டி எங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புங்க அப்படின்வாங்க. யாருமே இல்லை, நம்ம பயந்துட்டு அவங்க கொடுத்த லிங்க்குக்கு 50,000 அனுப்பிடுவோம். அனுப்பிட்டு அப்புறம் தான் யோசிப்போம் யாரு அனுப்பணும், நம்ம எதுக்கு அனுப்பணும்ன்றது தெரியாமலே, நமக்கு தெரியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளை பயமுறுத்தி ஆன்லைன்ல பணம் பறிக்கிறது ஒரு தொழிலா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங். சைபர் புல்லிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், குழந்தைகளை கொடுமைப்படுத்துதல். இது குழந்தைகளை மட்டும் இல்லாம உதாரணம் 2-3 உதாரணத்தை நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது பெண் குழந்தைகள் குளிக்கிற இடத்துல ஏதோ போட்டோ பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துடுறாங்க. அந்த வீடியோவை அந்த பொண்ணுக்கோ அவங்க ஃபேமிலிக்கோ அனுப்பி அவங்கள பயமுறுத்துறாங்க. அவங்க அதுக்கு பயந்துட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒண்ணு. இரண்டாவது, இப்போ மீடியாக்கள் எல்லாம் அதிகமாயிடுச்சு. மீடியாக்கள் என்னும் போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதுலலாம் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பொழுதுபோக்கா ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்தவங்க ஒரு சிலர் அதுக்கு எதிர்மறையாவே சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் வீடியோ நல்லாவே இல்லை, நீ கனமா இருக்க, நீ அழகாவே இல்லை அப்படின்ட்டு அவங்கள ஆன்லைன்லயே அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க.
ஸோ அந்த ரிப்ளையை பார்த்துட்டு இந்த குழந்தைங்க பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நான் தப்பாவா, நான் இப்படி இருக்கேனான்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க நோ மன மனநிலையை ரொம்ப பாதிக்கப்படுது அது. இது சைபர் புல்லிங். அதாவது நமக்கு தெரியாம, அவன் யாரோ தெரியாது, அவன் முகம் நமக்கு தெரியாது, ஆனா கம்ப்யூட்டர்லயோ மொபைல்லையோ நமக்கு ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக நாம் அனுப்பியவருக்கு காமெண்ட் எப்படி பேட் காமெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு மெயினா என்னன்னா, நான் எதுக்கு நம்ம முதியவர்களுக்கு இதுக்கு அதிகமா இல்லை, ஆனா நம்ம குழந்தைகளுக்கு பேர பிள்ளைங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது ஓகே, அவங்க மீடியால இருக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்கு, நல்லது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு அதுல. ஆனா அவங்க என்ன பண்ணணும்னா தைரியம் வேணும். அதாவது நான் ஏதோ ஒரு மெசேஜை கொடுத்துருக்கேன், அதை யாராவது போட அது தப்புன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். எனக்கே ஏற்பட்ட ஒரு சிறிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த வேதிக் மேக்ஸை பற்றி ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். வேதிக் மேக்ஸ்னா என்ன, அதனுடைய உபயோகம் என்ன, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆன்லைன்னா ஃப்ரீயாக 1 hour கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருப்பேன். ஒரு தடவை அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை கொடுக்குறாரு, டேய் என்னடா அது வேதிக் மேக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா, வேதிக் மேக்ஸ்ன்னு ஒன்றையுமே இல்லை, நீ எல்லாம் வெறும் முட்டாள், அதெல்லாம் வெறும் உபயோகமே இல்லை அப்படின்னு ஒரு காமெண்ட் கொடுத்தாரு. பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் நோவு இருக்கும், உங்களுக்கே தெரியும் அது உண்மையானது. வேதிக் மேக்ஸ் எல்லாம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அப்படி நான் ஒரு ஃப்ரீயாக ஒரு சர்வீஸ் செய்யும்போது யாரோ ஒருத்தர் எதிர்மறையாக சொல்லும்போது நமக்கு நோவாக இருக்கும். பட் இம்மீடியட்டாக நான் அவருக்கு ரிப்ளை கொடுத்தேன்னா அவர் திரும்ப கொடுப்பாரு, நான் ரிப்ளை கொடுப்பேன், திரும்ப கொடுப்பாரு. இது வந்து பெரிய லிஸ்டாக போயிட்டே இருக்கும், நம்ம மனநிலையை பாதிக்கும். நான் உடனே புரிஞ்சுக்கிட்டு சரி யாரோ அவருக்கு அதை பற்றி தெரியாது, விட்டுடணும் அப்படின்னு நம்ம அதை விட்டுடணும். அது மாதிரி உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, உங்க பேர பிள்ளைகளுக்கு. அதாவது அவங்க நல்லா இருந்தா கூட வேணும்ட்டுட்டு இந்த புல்லிங் இருக்கிறவங்க இருக்காங்க. அதாவது சிலர் என்னன்னா மற்றவங்களை துன்பப்படுத்தி பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி, பிசிக்கல் ஆகட்டும், எதிரிலாகட்டும், இல்லை கம்ப்யூட்டர்ல ஆகட்டும். இது மாதிரி அவங்கள என்னன்னா சைபர் புல்லிங்னு சொல்றாங்க இதை. ஸோ நம்ம பெண் பிள்ளைகளுக்கு ஆகட்டும், சிறு பிள்ளைகளுக்கு ஆகட்டும், பேர பிள்ளைகளுக்கு ஆகட்டும், அவங்க மீடியாவில் இருந்தாங்கன்னா மீடியாவில் ஓகே நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, நல்லது கற்றுக்கோங்க. ஆனால் யாராவது எதிர்மறையாக உங்களுக்கு இது மாதிரி சைபர் புல்லிங் பண்ணாங்கன்னா அதை எடுத்துக்காதீங்க, லீவ் இட், சிம்பிளி அதை மறந்துடுங்க. யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாது, முகமே தெரியாது, அவன் எதோ சொன்னா அது கரெக்டா, அதே நேரத்தில் நல்லது 4 பேர் சொல்லியிருப்பாங்க, புகழ்ந்திருப்பாங்க, அதை எடுத்து சந்தோஷப்படணும். ஸோ இந்த சைபர் புல்லிங்ல இருந்து நம்ம குழந்தைங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இல்லைன்னா, அவங்களுக்கு மனதைரியம் வேணும், அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டே போகணும். இது சைபர் புல்லிங்ல இருந்து நாம வெளிப்படலாம். ஈவன் பெரியவங்க கூட பாருங்க, பெண் பிள்ளைகள் ரொம்ப கொடுமைப்படுறாங்க இதனால. சிலர் எங்கிட்டயே வந்திருக்காங்க, நான் லே கவுன்சிலர்ன்றதால, சார் இது மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது சார். நான் சிம்பிளா சொல்லுவேன், பிளாக் பண்ணிடுங்கம்மா, அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுங்க, நீங்க ரிப்ளை பண்ணாதீங்க. யாராவது உங்களுக்கு அதே மாதிரி மெசேஜ் வந்ததுன்னு வைங்க, இம்மிடியேட் அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க, அடுத்த மெசேஜ் அங்க கிட்ட இருந்து வராது. அந்த தைரியம் வேணும், என்ன செய்யணுன்ற தைரியம் வேணும். நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டு திரும்ப பதில் கொடுப்போம், இல்லை அது அப்படி இல்லை இப்படிதான் அப்படின்னுட்டு. அவன் அக்லி, நீ அழகா இல்லைன்னா, நான் அழகா தானே இருக்கேன், என் போட்டோ பாருன்னு போட்டோ அனுப்புறது. ஸோ அப்படி நம்ம அதுக்கு பதிலே கொடுக்க கூடாது, அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல கொடுக்கணும். ஈவன் பெரியவங்களா இருந்த கூட நம்ம கூட, நான் என்னுடைய அனுபவத்தையே பகிர்ந்துட்டேன். ஸோ அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னா விட்டுருங்க, நல்லா இல்லைன்னா அவனுக்கு நல்லா இல்லை, அவ்வளவுதான். நீங்க நல்லது செய்றீங்களா, நீங்க நல்லா அழகா இருக்கீங்களா, ஓகே. ஸோ அதை நம்ம வந்து தூரமா போயிடணும், துஷ்டனுக்கு தூரமா இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த சைபர் புல்லிங்ல இருந்து நம்ம தூரமா இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் சைல்டு புரோனோகிராபி பத்தி சொல்லியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். எங்கெங்க நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தை எங்கேயாவது பாத்ரூம்ல, ரியலி இதெல்லாம் எவ்வளவு கொடுமைன்னா, ஒரு சில நேரத்தில் எனக்கு அதை பேசுறதுக்கு கூட பயமாவும் ஒரு கூச்சமாவும் இருக்கு. அது குழந்தை, சின்ன குழந்தைங்க, அதை எப்படி அவங்க அதை படம் எடுத்து அதை ஆபாசமாக்கி அந்த பசங்களுக்கு, அவங்களுக்கு தெரியாது, 8 வயசு பசங்க, 10 வயசு பசங்க, 12 வயசு, இது மாதிரி சிறிய பசங்களுக்கு அவங்க மொபைல் நம்பர் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தான் சைபர் கிரைம். அதுல அசிங்கமா பட்டுட்டு அவங்களுக்கே அனுப்புறது, அந்த படத்தை அனுப்பிட்டு, பாரு இந்த படத்தை நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், பணம் கொடு அப்படின்னு பணம் பறிக்கிறது. சிலர் பணத்தை கொடுத்து செம்மறால் கொடுப்பாங்க,
மாச கணக்குல கொடுத்துட்டு வருஷ கணக்குல கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் அவங்க தற்கொலைக்கு போயிடுறாங்க. சின்ன விஷயம் இது. ஸோ இதை எப்படி நமக்கு இது பண்ணணும்னா, இந்த பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் நம்ம எதை உபயோகிச்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஜாகிரதையா இருக்கணும், சுத்து முத்து பார்க்கணும், சுத்து எங்கெல்லாம் கேமரா இருக்குன்னு பாருங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஈவன் இதை விட ஒரு அநியாயமான விஷயம் நடந்திருக்கு. இந்த மால்ல போனீங்கன்னா ட்ரெஸ் வாங்குறோம். ட்ரெஸ் வாங்கிட்டு ட்ரையல் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரையல் ரூம்ல நமக்கு தெரியாமலே அந்த கண்ணாடியிலேயே ஒரு கேமராவை அமைச்சிருக்காங்க. ஒரு ஒரு இதுல இருந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியில ஒரு கேமரா நமக்கே தெரியாது. ஆனா அந்த நம்ம உடை மாத்தும் போது நம்முடைய வீடியோவை அப்படியே எடுத்துட்டு அதை மற்ற தேசங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்து பணம் பறிக்கிறாங்க. இதெல்லாம் சைல்டு புரோனோகிராபி என்கின்ற சைபர் குற்றத்தில் வரும். இது நடக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதிலிருந்து நம்ம விடுபடணும்னா எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேற ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இதுக்கு மாலுக்கு போறோம், அங்க உடை மாத்தும் போது சிம்பிளா நம்மளோட மொபைல் ஆன் பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சவுண்ட் வரும், கிரு கிரு கிருன்னு. அந்த சவுண்ட் வந்தா அங்க ஏதோ ஒரு கேமரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம அதுல இருந்து வெளிப்படலாம். போட்டோகிராஃப்ஸ் அனுப்புவாங்க, வீடியோ அனுப்புவாங்க, நம்ம போட்டோவையே வேற மாதிரி மாத்தி மார்பிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்பிங் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஸோ அதுல இருந்தெல்லாம் விடுபட்டணும்னா சோசியல் மீடியால இருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தூரமா இருக்கணும். எங்கெங்க நமக்கு நல்லது கிடைக்குதோ அங்க மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம உபயோகிச்சுக்கணும். இது சின்ன குழந்தைங்களுக்கே இல்லாம பெரியவங்க வரையும் கூட இருக்கு. இதெல்லாம் என்னன்னா லாஸ்ட்ல செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்வாங்க, அது வரையும் கூட போயிடுது. ஸோ அதனால என்ன, கேமராலேயே அவங்க உடைய கழட்டி காட்டுங்க அப்படின்னு கேட்கறது, நம்ம பயந்துட்டு அவங்களுக்கு அது மாதிரி எல்லாம் பண்றது. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெண்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ஜாகிரதையா இருக்கணும். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம விக்டிம் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது, பகிர்ந்து கொள்கிறது. ஆக்சுவலா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் முதல்லயே சொல்ல விரும்புறத. உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னன்னா கூகுள்ல நம்ம என்ன டைப் பண்ணாலும் நம்மங்களுக்கு விஷயங்கள் தெரியுது. ஸோ இது மாதிரி விஷயத்துல என்னன்னா நம்மளுடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். மற்றொன்று அனுபவத்தையும் பார்ப்போம். சைபர் கிரைம், இதில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஃபோன் கால்ஸ், சிம்பிளா இதுக்கு முன்னெல்லாம் ஃபோன் கால் வரும், ஃபோன் காலில் மிரட்டுதல் வரும். ஃபோன் கால்லையே இப்போ நிறைய விஷயங்கள் வருது. ஃபோன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அனுப்புன பார்சல் சட்டவிரோதமானது, அதனால இப்போ சார் கேட்டாரு டிஜிட்டல் அரெஸ்ட், அதையே இங்க பார்ப்போம். ஃபோன்ல வரும் அல்லது மெயில்ல கூட வரும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க ஒரு பார்சல் அனுப்புனீங்க, அது சட்டவிரோதமானது, ஸோ அதுக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க மொபைல்ல ஓப்பன் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணுங்க, எங்களுடைய ஆஃபீஸர் உங்ககிட்ட பேச விரும்புறாங்க. சார் நாராயண் சார், இதுதான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஓகே பயந்துடுறாங்க உடனே. அது ஏதோ பார்சல் அனுப்பியிருப்பாங்க, என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு போய் சேர்ந்துதா இல்லையான்னுட்டு. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த அம்மா லேப்டாப் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு லிங்க், அவங்க அனுப்புன லிங்க் கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெரிய படம் தெரியுது, அதுல ஒரு ஆஃபீஸ் ரூமு, ஐஜி இருக்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க அங்கேயே. ஐஜி, அவங்க பெரிய ஆஃபீஸர்லாம். ஒருத்தர் மட்டும் அந்த அம்மா கிட்ட பேசிட்டே இருக்காங்க, பாருங்க எங்க உயர் அதிகாரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஸோ உங்க கேஸ் புக் ஆயிருக்கு, ஸோ நீங்க இங்க இருந்து எழுந்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளை வந்து எப்படி மிரட்டுவாங்கன்னா, எழுந்தாலே நமக்கு ஏதோ போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துடுற மாதிரி மிரட்டுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்து எழுந்திருக்க கூடாது, நான் என்னென்ன சொல்றேனோ அதில் பின்படுத்துக்கோங்க. ஸோ அந்த அம்மா எழுந்திருக்கவே மாட்டாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஒரு பெண்மணி ஆனால் 3 தினங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து எழுந்திருக்கவே இல்லை. தட் இஸ் நோன் அஸ் டிஜிட்டல் அரெஸ்ட். அதாவது அவங்க பயந்துட்டு அவங்களும் பேசிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க பேசுறது இல்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டட் மெசேஜஸ். இந்த அம்மா அதுக்கு ரிப்ளை பண்றது, நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க, இல்லை நீங்க இது வந்து 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அபராதம், ஸோ நாங்க எங்க பெரிய ஆஃபீஸர் பேசியிருக்காரு, ஸோ நீங்க 1 லட்சம் ரூபாயை உடனடியாக இந்த நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ஸோ உங்க கேஸை நாங்க எடுத்துடுறோம். உடனே அந்த அம்மா பாவம் மொபைல் எல்லாம் எடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் எடுத்து 1 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணிட்டாங்க. ஒரு தடவை அங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்காங்க 3 நாளா.
ரூ. 1,00,000 கூட சேவ் பண்ணிட்ட பிறகு அப்புறமா அவங்க வீட்டுக்காரர் வர்றாரு, வெளியே போயிருந்தவர் வர்றாரு. வந்துட்டு என்னம்மா பண்றேன்னா, பாருங்க இதெல்லாம் என்ன பயமுறுத்திட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, ரூ. 1,00,000 கூட நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அவரு பார்க்கறாரு, அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓ இது வந்து சம் டிஜிட்டல் மோசடி பண்றாங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மாவை இதெல்லாம் மூடிட்டு வாமா, ஒண்ணுமே பண்ணாத நீ, உடனே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணின்னு சொல்லிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த அம்மாவை அமைதியா உட்கார வச்சுட்டு எங்க கிட்ட வந்தாங்க. சார் இது மாதிரி நாங்களாம் அதான் சொன்னேன் இல்லைங்களா, சைபர் கிரைம் இன்டர்வென்ஷன் ஆஃபீஸர். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு கிரைமுக்கு அவங்க உட்படுத்தும் போது அவங்க எங்களை அணுகுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. நாங்க என்னன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். அட்வைஸ் பண்ணும்போது என்னன்னா, நீங்க எப்ப இது மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் ஃபோன் கால் வந்ததுன்னு வைங்க, உடனே அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஒரு சில ஆபாச படங்கள் அனுப்புறாங்களா, அதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அதாவது என்னன்னா, நம்ம சைபர் கிரைமுக்கு போய் இந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க மெயினா ஆதாரங்கள் கேட்பாங்க. இப்போ உங்களை பணம் அனுப்புறதுக்கு ஏதோ ஒரு மொபைல்ல இருந்து மெசேஜ் வரும், உடனே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும், அது உண்மையா பொய்யான்னு. பொய்ன்னு வைங்க, அதை நீங்க வந்து சைபர் கிரைமுக்கு, நீங்க பணத்தை அனுப்பலைன்னாலும் சைபர் கிரைமுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இதுதான் சார் சிம்பிளா டிஜிட்டல் அரெஸ்ட். அவங்க வந்து நம்மளை பயமுறுத்தி நம்மளை வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே உட்கார வச்சு நம்ம கிட்ட இருந்து பணம் பறிப்பாங்க. ஸோ நம்ம என்னன்னா பயந்துட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்து நகரவே மாட்டோம், அது பயம். ஸோ இந்த விஷயங்கள் சைபர் கிரைமை பத்தி நமக்கு தெரிஞ்சதுன்னா சந்தேகப்பட்ட உடனே நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ என்னன்னா மெயில் கூட அனுப்புறாங்க. மெயில் எப்படின்னு பாருங்க சார், இதையும் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். மெயிலில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ், நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வர இருக்கிறது, அதனால் உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை நீங்க அனுப்புங்க. ஸோ நான் வந்து ஓகே 50,000 வருது இல்லையான்னு உடனே அனுப்பி இருக்கலாம். பட் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிந்ததால நான் முதல்ல யோசித்தேன், எனக்கு ஏன் 50,000 வரணும்? நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், அதுக்கு எனக்கு கம்பெனியில இருந்து அவங்க இன்கம் டேக்ஸை டிடெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. நான் ஃபைல் பண்ணும்போது எனக்கு 0ன்னு வந்தது, நானும் கட்ட வேண்டியதில்லை, அவங்கள எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ எப்படி எனக்கு பணம் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே ஓ இவங்க வந்து தப்பான ஏதோ சைபர் கிரைம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாம அந்த மெயில் ஐடியை நான் என்னோட சைபர் கிரைம் உயர் அதிகாரிக்கு அனுப்புனேன். அவங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்கள உடனே பிளாக் பண்ணுவாங்க. அந்த மெயில் ஐடி அவங்களோட வெப்சைட்ல இருந்து அதை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ மேற்கொண்டு அவங்க மற்றவங்களுக்கு மெயில் அனுப்பாம. இது ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. வேலை இருப்பதாக எனக்கு ஒரு லெட்டர் வந்து சார் மெயில்லையே, அதுவும் இங்கிலாந்துல ஒரு வீடு இருக்கு, எனக்கு பெரிய வீடு இருக்கு, 50,000 மில்லியன் டாலர் உரிமையான வீடு. பட் அதை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களை வந்து அணுகுங்க. இது ஃபர்ஸ்ட் மெயில் சார். நானும் பார்க்கலாம் என்னதான் ரிப்ளை பண்ணேன். என்னோட டீட்டெயில் எல்லாம் பேங்க் டீட்டெயிலாம் கொடுக்காம சில டீட்டெயில்களை மட்டும், என்னோட பேரு வயது இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வருது, ஓகே நாங்க இதெல்லாம் ப்ரொசீட் பண்றோம், ஸோ இந்த ப்ராசஸ் ஃபீ 20,000 ஆகும். 20,000 இந்த ப்ராசஸ் ஃபீ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்ரு விசா இதெல்லாம் அனுப்புகிறோம், நீங்கள் இங்கிலாந்துக்கு வரலாம். முதல்ல தெரிஞ்சுக்கணும், நமக்கு யார் வேலை கொடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு பணம் தர தேவையில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்தாலும் நம்ம விடுபடலாம். ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்தெல்லாம் விடுபடலாம். கொரியர் பார்சல் சொன்னேன் இல்லைங்களா, உங்க பார்சல் இது மாதிரி உட்பட்டது அல்ல அதுக்குன்னு பயமுறுத்தலாம். தென் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், இதுக்கு முன்னாடியே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல இருந்து உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. மொத்தம் கோர்ட் ஆர்டர், மெயிலில் ஒரு ஆர்டர், ஈவன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டு கவர்மெண்ட்டோட ஃபோட்டோ எம்ப்ளம் எல்லாமே இருக்கும். அதுல இருந்து இதே மாதிரி தான் உங்களுடைய பார்சல்ல இல்லீகல் பொருள் இருக்கு, ஸோ யூ ஹாவ் டு அட்டெண்ட் அவர் மீட்டிங், அதர்வைஸ் யூ கிளிக் த ஃபாலோயிங் லிங்க் டு கெட் த டீடைல்ஸ் டு பே த பெனாலிட்டி. ஸோ நம்ம பயந்துட்டு அதை லிங்க் பண்ணிட்டோம்னு சொல்லுங்க, இதே மாதிரி தான் அதில் டிஜிட்டல் அரெஸ்ட்டும் பண்ணலாம், நம்ம கிட்ட இருந்து பணமும் பறிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், நமக்கு எதுக்கு கோர்ட் ஆர்டர் வரணும், அது உண்மையா பொய்யா, இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். தென் லிங்க், மொபைல்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு லிங்க் அனுப்புவாங்க. நம்ம எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா .apk
அப்படி இருந்தா அதை கிளிக்கே பண்ணாதீங்க. ரெண்டாவது, அவங்க யார் அனுப்புறாங்க, எந்த விஷயத்துக்காக அனுப்புறாங்க, அந்த விஷயம் நமக்கு சொந்தமானதா? அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், எனக்கு ரிட்டர்னே வர தேவையில்லை, பணம் வர வேண்டியது இல்லை. ஸோ அவங்க அனுப்புறாங்க, ஸோ அது பொய்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த லிங்க்ல ஒரு சிலது அனுப்புவாங்க, உங்களுக்கு வேலை தர்றோம், இல்லைன்னா இன்னொன்று இப்பெல்லாம் ரீசனா என்ன பண்றாங்கன்னா, நீங்க வீட்டில இருந்தே பணம் சம்பாதிக்கலாம், நீங்க ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க ஒரு சில லிங்க் எல்லாம் கிளிக் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம 5 ஸ்டார் 4 ஸ்டார்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒவ்வொரு கிளிக்குக்கும் 250 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ற போதெல்லாம் நம்முடைய மொபைல் அவங்க கைக்கு போயிடுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுலெல்லாம் நம்ம போகவே கூடாது. மெயின் மனிதனுடைய ஆசை, சின்ன சின்னதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டோம்னா இப்படிதான் நம்ம அதுக்கு உட்படுத்தப்படுகிறோம், நம்ம துன்படுத்தப்படுகிறோம். ஸோ எந்த லிங்கையும் ஓடிபி சொன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் அவங்க தேடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சார் நெக்ஸ்ட் அதே தான் சார் வர்றேன். டோன்ட் கிளிக் எனி லிங்க், மெயின்லி .apk. அதுக்கப்புறம் நெவர் ஷேர் யுவர் ஓடிபி. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். என்னோட சபார்டினேட் என்ஜினியர், நல்லா படிச்ச பையன், ஆனா பணம் ரொம்ப போல 8000 ரூபாய் தான் போச்சு. எப்படின்னா பாருங்க, அவன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், யாருக்கோ பேசிட்டு இருக்கான், அவனுக்கு இன்னொரு ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், உங்க நம்பர் சொல்லுங்க. சரின்னு உடனே அவன் வந்து இந்த மொபைல் நம்பரை சொல்லியிருக்கான். மொபைல் நம்பர் சொல்லிட்ட பிறகு, சார் உங்க மொபைல் நம்பர் நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஓடிபி வரும், ஓடிபி சொல்லுங்க. உடனே அவனும் மொபைல் நம்பர் தானே அப்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபியும் 6578 எது வந்த ஓடிபியை சொல்லிட்டான். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவனுடைய அக்கௌண்ட்ல போயிட்டு அவனுடைய மொபைல் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு பேசி, அக்கௌண்ட்டை பணம் எடுக்கணும்னா ஓடிபி வேணும், ஸோ அதை ஓடிபியை பெறறதுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்றோன்னு சொல்லி அவங்க கிட்ட ஓடிபி வாங்கினாங்க. அவனும் சொல்லிட்டான். அவங்க கிட்ட இருந்த 8000 ரூபாய் மொத்தம் அவங்க எடுத்துட்டாங்க பணம். அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னான், சார் 8000 ரூபாய் பேங்க்ல இருந்து போயிடுச்சு சார் அப்படின்னு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இல்லை சார், நான் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு கால் வந்தது, அவங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க பேங்க்ல இருந்து. ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்தா சொல்ல சொன்னாங்க சார், நான் ஓடிபியை சொன்னேன், அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போயிடுச்சு சார். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே யாருக்குமே ஓடிபியை கொடுக்காதீங்க. ஃபோன்ல எதிரில் போனீங்கன்னா போங்க, நீங்க எதிரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட மொபைல் அப்டேட் பண்றதுக்கு போயிருந்தேன் ஆதார் கார்டில் மொபைல் அப்டேட் பண்ணும்போது நம்ம மொபைலுக்கு ஆதார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை நம்ம எதிரிலேயே அவங்க கேட்குறாங்க, ஸோ எதிரிலேயே சொல்லலாம், செஞ்சுக்கலாம். பட் ஆன்லைன்ல ஓடிபி கேட்கும்போது எதுக்குமே ஓடிபி கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், நம்ம தெரியாம செய்யறோம். என்னோட சபார்டினேட்டே அவனுக்கு வேற ஏதோ யோசனையில இருந்திருக்கான், அவங்க மொபைல் அப்டேட்னு சொன்னதால ஓடிபியை கொடுத்துட்டான். ஸோ அது இல்லாம அதுக்காக தான் நான் மற்றொரு விஷயம் சொல்றது என்னன்னா, இந்த ஃபோன் நம்பர் எல்லாம் பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் எல்லாம் கூட கூகுளில் தேடாதீங்க. கூகுளில் இந்த சைபர் குற்றம் புரிபவர்கள் அந்த பேங்குடைய பேரில் வேற வேற நம்பர்கள், வேற வேற வெப்சைட்டுகளை கிரியேட் செய்திருக்கிறார்கள். ஸோ அதனால அந்த மாதிரி சர்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா பேங்க் பாஸ்புக்ல, கிரெடிட் கார்டில், டெபிட் கார்டில் இருக்கிற நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதனால எப்பயுமே ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, ஏபிகே ஃபைல் எப்பயும் கிளிக் பண்ணாதீங்க, கூகுளில் எப்பயுமே கஸ்டமர் கேர் நம்பரை சர்ச் பண்ணாதீங்க. இது மட்டுமே அல்ல. நன்றி. இப்ப யாராவது கேள்வி கேட்கறவங்க இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சார், இன்னும் 2 விஷயங்களை தான் பகிர்ந்துகிட்டு கேள்வி பதில் சொல்லலாம் சார். இன்னும் 2 விஷயங்கள். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, ஓடிபி இருக்குது இல்லைங்களா, ஓடிபி மட்டுமே அல்லாமல் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட், கூகுளுக்கு 2-வே அத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட், இல்லைன்னா உங்க ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா யாராலையும் அதை ஹேக் பண்ண முடியாது. அதாவது உங்க ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா வேணும், இல்லைன்னா உங்க ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அப்போதான் அந்த பணம் அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா, சைபர் கிரைம் இருக்கத்தான் செய்யும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சைபர் குற்றம் புரிபவர்களும் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். அதுக்காக நேஷனல் செக்யூரிட்டி டேட்டாபேஸ் அவர்கள் காப் கனெக்ட்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஆப்.
அந்த காப் கனெக்ட் ஆப் நேஷனல் செக்யூரிட்டி டேட்டாபேஸ் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காப் கனெக்ட் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். எப்பயாவது கூட உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இந்த காப் கனெக்ட்ல அந்த ரெஸ்பாண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அல்லது சைபர் கிரைம் லாயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய குறைகளை அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க அதை மேற்கொண்டு எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம நேஷனல் சைபர் கிரைம் இருக்குது, அது இந்த வெப்சைட், அது cybercrime.gov.in. இதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது cybercrime.gov.in அதுக்கு உடனடியாக ரிப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பணம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், உடனடியாக ரிப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல இருந்து நம்ம கிட்ட அவங்க 1,00,000 ரூபாய் எடுத்தா கூட அடுத்த ஒரு நிமிஷத்துலயே அந்த 1,00,000 ரூபாயை 50 பேருக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னு இந்த கேள்வி பதிலையும் பார்க்கலாம், இல்லைன்னா நான் அப்பயே சொல்றேன். அதாவது நம்ம ஏழை மக்கள் கிட்ட இருந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பாஸ்புக், ஆதார் கார்டு இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஏழை மக்கள் ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க இந்த சைபர் குற்றம் செய்பவர்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் நம்ம கிட்ட இருந்து எடுத்த பணத்தை உடனடியாக ஒரு 1000 அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு நாள் கழிச்சு போய் பேங்க்குக்கு ரிப்போர்ட் கொடுத்தா கூட, பேங்க்ல இருந்து இந்த சைபர் கிரைம்க்கு ரிப்போர்ட் போனா கூட அந்த ஃபைனலி இது மாதிரி தான் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா குற்றம் புரிந்தவர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்பர்லாம் கொடுத்து அவங்க ட்ரேஸ் பண்ணி ஆஃப்டர் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு தாத்தாவோட அக்கௌண்ட். அந்த தாத்தாவை போய் நம்ம என்ன 1,00,000 ரூபாய் ரிகவர் பண்ண முடியாது. அதாவது இந்த குற்றம் புரிபவர்கள் அது போன்ற நபர்களை பார்த்து அவர்களுடைய பேங்க், வங்கி அக்கௌண்ட், கார்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து உடனடியா அந்த ஃபோன் யார்கிட்ட இருந்து வந்தது இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இந்த சைபர் கிரைம்ல கூட நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது அதை ஆதாரமா கொடுத்தாதான் அவங்க உடனடியா அந்த ஃபோன் நம்பர் இல்லை எங்க இருந்து மெயில் வந்தது எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ cybercrime.gov.in இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாம சைபர் கிரைம் போலீஸ் ஹெல்ப்லைன் இருக்குது, அந்த கால் 1930 இல்லைன்னா 112. ஸோ இந்த போலீஸ் ஹெல்ப்லைன்லயே நம்ம 100 போலீஸ் ஃபோன் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சைபர் கிரைம் ரிலேட்டட்னா 112க்கு பண்ணலாம், அல்லது தேசிய அளவில்னா 1930க்கு பண்ணலாம். இல்லைன்னா ISAC ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க இது மாதிரி சைபர் கிரைம் எல்லாம் நடக்கிறத குறைக்கிறதுக்கு. அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இங்க கொடுத்துருக்கேன். அல்லது சைபர் கிரைம் சென்டர்ஸ் இருக்கும், அதை உங்க ஊர்ல தெரிஞ்சுக்கோங்க இருக்கா இல்லையான்னு. அந்த காப் கனெக்ட் ஆப்ல இதெல்லாம் தெரியும். அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், முதல்ல பதில் அளிப்பவர்கள் சொல்றோம், அதாவது ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறவங்க, இல்லை FIR ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மேஷன் ரிப்போர்ட், அது மாதிரி அவங்க நம்பர்லாம் நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் பார்க்கலாம். ஸோ இதுவரை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது மிகவும் நண்பர் மிகவும் அருமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில எல்லா விளக்கமும் சொல்லிட்டாரு. இதுல இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல நிறைய பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட்லயும் டெபாசிட்லயும் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு இது. ஏன்னா இந்த விஷயத்துல அவங்க யார் அதிகமா பணம் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் முதல்ல எடுப்பாங்க. அந்த பணம் வச்சுக்க கூடாதுன்றீங்களா? இல்ல இல்ல, பணம் வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். அவங்க இப்ப நீங்க முதல்ல சொல்லிட்டீங்களே, அதாவது எல்லா தகவலையுமே திருடிக்கிறாங்க, விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆமா சார், ஆமா சார். நம்ம கிட்ட ரகசியம்ன்றது எதுவுமே ஆதார் கார்டுல இருந்து, பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து, இன்கம் டாக்ஸ் கார்டுல இருந்து, எந்த கார்டுமே, குடும்ப அட்டையில இருந்து எதுவுமே ரகசியம் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இல்ல சார், அதுதான் பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை நம்ம கடைபிடிக்கணும் சார். மனிதன் ஆசையிலிருந்து விடுபடணும் சார். எல்லாத்துக்கும் காரணம் ஆசை. அது நடக்காதுங்க. அது வந்து சார் அதுதான் சொல்றேன் இல்லையா, பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கன்னைவன்ஸ் இருக்குமா சார்? என்ன சார்? பேங்க் அபிஷியலோட கன்னைவன்ஸ் இருக்குமா? இல்ல சார், இருக்காது சார். அவங்க எல்லாம் பண்றது இல்ல சார். பேங்க் எப்படி சார் பின் நம்பர்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க? இல்ல சார், சார் அதுதான் சார், அந்த பேங்கோட சர்வரையே அவங்க திருடிக்கிறாங்க சார்.
அது பேங்க்குக்கே தெரியாது. ஆ, அதுக்காக தான் இப்பெல்லாம் பாத்தீங்க இல்லையா, டபுள் அத்தன்டிகேஷன் சொல்றாங்க. டபுள் நீங்க அத்தன்டிகேஷன் என்னும் போது நம்ம அதை கரெக்டா தெரிஞ்சா அவங்க திரும்ப இன்னொரு நம்பர் அனுப்புவாங்க. இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ், இதெல்லாம் இப்போ நிறைய கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் திருடுறதுக்கு சார். நாராயணன் சார், நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு துறையிலயும் ஒரு கருப்பாடு இருக்கும். அது அது சொல்லாதீங்க. நீங்க எல்லா நிறுவனங்கள்லயும் இப்ப இப்ப மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, பரீட்சையை ஒத்தி பேப்பர் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுக்கு அந்த யூனிவர்சிட்டி பூரா ரெஸ்பான்சிபிளா, யார் அந்த எக்ஸாமினரு, யார் அந்த கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணா, எங்க பிரிண்ட் பண்ணா, எப்படி லீக் ஆனது, இது ஒரு சைபர் கிரைம் தான். ரொம்ப தெரியாது சார். யார் வேணாலும் பண்ணலாம், வாட்ச்மேன் பண்ணலாம். யாருமே அதனால பண்ணலன்னாலும் ஒரு சினிமால காட்டியிருக்காங்க பாத்தீங்களா, பசங்களே குதிச்சு அந்த ரூமுக்கு போய் பேப்பர் எடுத்துட்டு வர்றாங்க. ஆ, இது மாதிரி நடக்கிறதுக்கு காரணங்கள் அதிகம் சார். நம்ம ஆமா. என்னன்னா அதை எப்படி தவிர்க்கலாம்ன்றதை பார்க்கணும். ஆ, இங்க சொன்னது ஆமாங்க. தங்கராஜ் இது- தங்கராஜ் சார் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்காரு, மனித ஆசை துன்பங்கள் அதிகரிக்க காரணம். சரி, நான் என்னோட எக்ஸாம்பிள் ஆமா. சொன்னேன்ல சார், 50,000 இருக்கு, பேங்க் டீட்டெயில் அனுப்ப சொன்னாங்க. நான் அந்த 50,000த்துக்கு ஆசைப்பட்டிருந்தேன்னா என்கிட்ட இருந்து 5 லட்சம் போயிருக்கும் பேங்க்ல இருக்கிறது. பட் ஆமா. எனக்கு தெரியும் 50,000 வரக்கூடாது இல்லையா, எனக்கு யார் கொடுப்பா, கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும்? ஸோ அதை ஆ. நான் யோசனை தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் சார். அவன் வலை அல்ல சார், அவன் வலை விரிக்கிறான். அவன் வலை விரிக்கிறான். ஆமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறான். அதுதான் ஆ, சார். அந்த வலை விரிக்கிறப்ப நாம உஷாரா இருக்கணுங்கிறதா இதனுடைய கருத்தாக்கம். அவர் சொல்றது வந்து ஆமா. அதுதான் சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உங்ககிட்ட அனாவசியமா ஒருத்தன் குழையிறான், ஆ, ஒருத்தன் பேசுறான், உங்களை ஏதோ ஏமாத்துறதுக்கு அவன் திட்டம் போட்டுட்டான்னு அர்த்தம். அது அதுதான் சார். இப்போ 5,000 கொடுத்தா 50,000 எப்படி சார் தருவான் அவன்? எப்படி நம்ம தருவான்? யோசிக்கணும் இல்லையா? ஸோ 5,000 50,000 வருது இல்லையான்னு தான் யோசிக்கிறேன். 5,000 போகுதுன்னு யோசிக்கல. அதுக்கப்புறம் எவ்வளவு போகுமோ தெரியாது. ரீஃபண்டே இருக்காது. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் பண்றோம். இல்ல இல்ல சார், கட்டின ரீஃபண்ட் இல்ல எவ்வளவு கட்ட சொன்னா அதெல்லாம் கட்டுறோம். இல்ல சார், ரீஃபண்ட் வரும் சார். ஒரு சில நேரத்துல வரும். அதாவது நம்ம கிட்ட இருந்து அவங்க அதிகம் கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேலரியில இருந்து கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம சேவிங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு 5,000 எனக்கு அதிகமா கட்டியிருந்தாங்கன்னா அந்த 5,000 திரும்ப வருது, இம்மீடியட்டா வந்துடும். அதான் சார், ஆடிட்டர் கணக்கு போட்டு சொல்றாரு, டிடிஎஸ் பிடிக்கிறான், மாதம் மாதம் பிடிக்கிறான், 2,000 பிடிக்கிறான். அதனால வந்து எக்ஸஸ் வரும்பொழுது ரீஃபண்ட் நாங்களே வாங்கியிருக்கோம். ஆமா சார், அது ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கவுண்ட் போயிடும் சார். நம்ம யாருக்கும் ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல. யூபிஎஸ்ல பணம் போயிடுது, நமக்கு வரது இல்ல. ஆமா, கட்டினது எவ்வளவுன்னு தெரியும். அதுக்காக சொல்ல வர, நம்ம எவ்வளவு கட்டியிருக்கோம், நமக்கு ஆமா. எவ்வளவு பேலன்ஸ் என்னன்னு ஆடிட்டர் சொல்லிடுறாரு. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதனால இது இப்ப ஒரே ஒரு கேள்வி சார், இந்த நீங்க சிமெண்ட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா இப்ப சார். கம்பெனிகள் வந்து நிறைய சிமெண்ட் கம்பெனி வருது. ஆமா. அதுல போலி சிமெண்ட் எப்படி, அதை தர நிர்ணயம் போலி சிமெண்ட்ன்றது எப்படின்னா சார், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிமெண்ட் வந்து பிபிசின்னு சொல்லுவோம். அது தரமான சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிபிசி சிமெண்ட்லயே சிமெண்ட்டை கலந்த விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம முன்காலத்துல. தெரியலீங்களா, சிமெண்ட்டை கலந்து விற்கிறாங்க, இல்ல சாம்பல கலந்து விக்கிறாமா. அதுதான் சார் சாம்பலை கலந்து விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஆனா இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கவர்மெண்டே சாம்பலை கலந்து விற்கலாம் அப்படின்ற ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை பிபிசின்னு சொல்லுவாங்க, அதாவது போசலோனா சிமெண்ட். ஓபிசி எல்லாமே பிபிசின்னு. அது எப்படின்னா சாம்பல்னா என்ன சாம்பல்னா, பவர் பிளான்ட் நடத்துறாங்க இல்லைங்களா, பவர் பிளான்ட்ல கரிய கொண்டுதான் அந்த சூடாக்குறாங்க கோல். அந்த கோலெல்லாம் எரிஞ்ச பிறகு சாம்பல் ஆகும். அந்த சாம்பலுக்கு கூட சிமெண்ட்ல உள்ள மாதிரி ஒரு 10% சக்தி இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லாங்கன்னா, அதெல்லாம் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் R&D பண்ணிட்டு சோதனை பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஓபிசின்ற சிமெண்டில், அதாவது ஒரிஜினலா தயாரிக்கக்கூடிய சிமெண்டில் 30% அந்த சாம்பல், போசோலோனான்னு பேர் அதுக்கு. சாம்பல்னா நம்ம எதையும் எரிச்சிட்டு கலக்கிறது இல்லை, அந்த பவர் பிளான்ட்ல கோல்ல எரிச்சு மிஞ்சின போசோலோனா, அந்த சிமெண்ட் மேக்சிமம் 30% கலந்தா அது பிபிசின்னு சொல்லுவாங்க சார். 43 கிரேட். ஓபிசின்றது 53 கிரேட், அப்புறம் இது 43 கிரேட் ஆகும். அந்த சிமெண்ட் ஆதாரபூர்வமானது, அவங்களே அது பிபிசின்னு பேர் தான் சொல்லுவாங்க, 43 கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சாம்பலை சிமெண்ட்ல கலக்கலாம், அது தப்பு கிடையாது.
சில கம்பெனிகள் இப்ப கூட இல்ல சார், அதுக்கு நான் சொல்ல வர்றேன். சில கம்பெனிகள் கொஞ்சம் அதிகமா லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 30%க்குன்னா 35 கூட சேர்க்கலாம். தெரியாது நமக்கு 30 35. அதாவது 5% சிமெண்ட்டை விட சாம்பல் இது விலை குறைவு. ஸோ அந்த 5% அதிகமாக குறைக்கலாம். அதுக்காக என்னன்னா நம்பிக்கையான கம்பெனியை பார்க்குறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராடெக்னு சொல்கிறோம், ஏசிசின்னு சொல்கிறோம், செட்டிநாடு சிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் எங்ககிட்ட வாங்க அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கை தரமான சிமெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் சார். நான் கேட்குற கேள்வி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் விங்குன்னு ஏதாவது இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். இருக்கு சார். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ரிசர்ச்ன்னு சொல்லுவாங்க சார், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு நாள் வந்து உற்பத்தி செய்கிற சிமெண்ட்டையே 5 பேக்கெட் பண்ணுவாங்க சார். 5 பேக்கெட் பண்ணிட்டு 2 பேக்கெட் நமக்கு கொடுத்துட்டு 3 பேக்கெட் அவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த 2 பேக்கெட் நமக்கு கொடுக்கறது என்னன்னா, அவங்க 5 பேக்கெட்ல டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ரிப்போர்ட் சொன்னாங்கன்னா நம்ம சாட்சிக்காக இந்த 2 பேக்கெட்டு. ஸோ அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அவங்க நம்மளை பெனலைஸ் பண்ணலாம். அந்த சிமெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, போசலோன்னா 30% விட அதிகமாக இருந்தால் அது தெரிஞ்சிடும். ஸோ அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பெனாலிட்டி பண்ணுவாங்க, அந்த ஆலையை மூடலாம். முதல்ல எல்லாம் சார் டீசல் பெட்ரோல்ல வந்து சாம்பிள் எடுத்து 3 பாட்டில் வச்சுக்கிட்டு ஒன்னு பெட்ரோல் பங்க், ஒன்னு கன்சியூமர், இந்த மாதிரி நாங்கெல்லாம் வச்சு பார்த்திருக்கோம் அந்த காலத்துல. அதேதான் சார் இப்ப நடக்குது சார், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது ஏன்னா சிமெண்ட் வந்து இப்ப பெரிய அளவுல போகுது. இப்ப ஹாலோ பிளாக் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. அதுல வந்து நிறைய இப்ப மக்களுக்கு எந்த பையில வருது, எது போட்டதுதான் உண்டு, பாலம் இடியுதுன்றான் சார். பாலம் இடியறதுக்கு காரணம் சொன்னேன்னா பண ஆசை, அந்த கான்ட்ராக்டரோட பண ஆசை சார். அதான் சொன்னீங்களா, 30%க்கு 35 சேர்த்தா பரவாயில்ல, 50% சேர்த்தா இடியாம என்ன சார் செய்யும்? அதான் அவங்க பண்றாங்க. அதுதான் சார், அது தப்பு. சிமெண்ட்ன்ற மாதிரி இல்லாம 20 சட்டிக்கு ஒரு சிமெண்ட் போட்டாக்கா என்ன பண்ணுவாங்க சார்? அதுதான் சார், அது ஒண்ணு. இதெல்லாம் இருக்கு சார். அது செப்டம்பர் மாசம் கட்டின ஒரு பிரிட்ஜ் டிசம்பர் மாசம் மழையில விழுந்து போயிடுச்சு சார். இது ரீசெண்டா திருவண்ணாமலை மாவட்டத்துல செப்டம்பர் மாசம் ஓபனிங் செரிமனி, டிசம்பர் மாசம் விழுந்துருச்சு. அதெல்லாம் அதான் சார் கான்ட்ராக்டர், இதுல என்னன்னா சார் எல்லாரும் கலந்துருக்காங்க சார். நம்ம பாதிக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க, அதுல எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் பணம் போகுது. ஸோ அது இடியாம என்ன சார் செய்யும்? அதுக்காக சார் ஒண்ணு பொதுமக்களா நம்ம கூட ஒண்ணுமே இல்லை சார். அவங்க சிமெண்ட் கட்டும் போது சிமெண்ட்டை ஒரு கையில எடுத்துட்டு நம்ம கூட டெஸ்ட் பண்றதுக்கு கொடுக்கலாம் பப்ளிக். வந்தனா தெல்கின்னு யாரா பேசுறேன்னு வந்தனா சொல்லுங்கம்மா. ஹலோ, வந்தனா தெல்கி சொல்லுங்கம்மா. கை உயர்த்தி இருக்காங்க. அதான் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, வந்தனா தெலுங்கி. அவங்க ஓஹோ, கேன் யூ டாக் இன் தமிழ்? வந்தனா அவங்க என்னோட ரொட்டேரியன் சார், என்னுடைய நண்பர். அவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த லிங்க். பேசுங்க, சொல்லுங்க. வந்தனா தெலுங்கி, கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ் ஆர் வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்? She can also talk in Kannada. Kannada, she knows language. Tell me, ma'am. Yeah. She can talk in Kannada also. Unmute and speak. Unmuted, sir. But we couldn't hear you, ma'am. Sound கேக்கல. We couldn't hear you. Sorry, ma'am, we couldn't hear you. You can text us if anything you need. You can text us. I will reply you, no problem. வேற யாராவது பேசுங்க. வேற யாருக்காவது ஏதாவது? Maybe because I am using the headphone. Okay. Are you able to hear now? Yeah, now we can hear. Are you able to hear now? Yeah, we can hear you now. So ஒரு முக்கியமான இது ஹாபிட், நிறைய பேருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ஹாபிட் இருக்கும், பயங்கரமான ஹாபிட். ஒரு கிளிக் ஆஃப் த மவுஸ்ல யூ வில் லூஸ் மணி. சோ ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் டு யூஸ் very reputed online shopping like Amazon and Flipkart. There are many online shopping. அவங்க என்ன பண்ணுவாங்க,
சிஓடி கொடுக்க மாட்டாங்க, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே இருக்காது. அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் திஸ், தேர் இஸ் அன் ஆப் டு புட் திஸ் ஆன்லைன் ஷாப்பிங். அதுல போட்டா நமக்கு யார் fraud we can come to know. Many of the times you can recognize in the online shopping yaar fraud na and the date of delivery varadadilla. So this is one thing where I get caught a lot because na romba online shopping seiven. Cash on delivery. The article should come in my hand and I will open also and see. Okay, this is one thing. I was cheated for one thing. Canada 30,000 I lost. That was face to face only. But to complain for that, I went to Banshankari where there's a crime, cyber crime police. And third I want to share is recharge பண்றச்ச நம்ம ஆன்லைன் பேங்கிங் எங்க பண்றோம் அங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூட்டிலிட்டி பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ் எல்லாம் அங்கேருந்து இது பண்ணணும். அதுவே மொபைல் ரீசார்ஜ்ல ரொம்ப சீட் பண்ற வெப்சைட் ஆன்லைன்ல இருக்காங்க. So these three things which was not mentioned in your talks, I just wanted to share this. I get caught in these things. But that's what I said. This cyber crime talk is vast subject. Within that 30-40 minutes, whatever important I share. Definitely. Yeah, that's what. This is a vast subject. Yeah, but these things are very common, no? Yes, yes. இது ரொம்ப காமன் இல்ல. ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் ரொம்ப காமன். ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாரும் பண்றாங்க இப்போ, ரொம்ப ஜாஸ்தியா பண்றாங்க. ரீசார்ஜிங் பத்தி நான் உடனே வந்து சொல்லிடுறேன். ரீசார்ஜிங் பேசுறாரு, அவருக்கு அலோவ் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ரீசார்ஜிங்க பத்தி ஒரே ஒரு சம்பந்தம் சொல்லிடுறேன் சார். எப்பவுமே ரீசார்ஜ் பண்றது நீங்க எந்த இதை யூஸ் பண்றீங்களோ, அது ஏர்டெல்னா ஏர்டெலோட ஆப்புக்கு போய் ரீசார்ஜ் பண்ணுங்க. இல்லைன்னா வோடோஃபோன்னா வோடோஃபோனோட ஆப்புக்கு போய் ரீசார்ஜ் பண்ணுங்க. அப்போ வந்து யூ வில் நாட் பி காட். நீங்க அதை தவிர வேற எந்த விதமா ரீசார்ஜ் பண்ணினாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் ஏ பாசிபிலிட்டி. ஒண்ணு. ரெண்டாவது சமாச்சாரம், கண்ணாப்பினா இந்த லிங்கை கிளிக் பண்ற வழக்கத்தையே விட்டுடணும். நமக்கும் லிங்குக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நீங்க சார் முதல்ல ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஃபேக் வெப்சைட் தான். அத்தனை பேரும் ஃபேக் வெப்சைட் ஒன்று இது பண்ணி ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தனியா வேற விதமா போட்டு உங்களை அதுக்குள்ள உள்ள விட்டு உங்களை கம்ப்ளீட்டா இதாச்சிடுவாங்க. ஆகையினால எங்க யாரோட இதுவுமே கிளிக் பண்ணவே தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. மூணாவது சமாச்சாரம் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க நேரா பேங்க்ல போய் பேசுறச்சு அந்த கிளாக் உங்க மூஞ்சி கூட பார்த்து பேசுறதுல உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போன் பண்ணி நீங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்ல போறாங்களா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கட்டாயமா சொல்ல போறது இல்ல. ஆகையினால நான் பேங்க்ல பேசி யார் பேசுறேன்னு சொல்லிட்டு யார் போன் பண்ணாலும் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க, நான் திருப்பி நான் உங்கள்ட்ட பேங்க்லயே வந்து பேசுறேங்கன்னு சொல்லிட்டு போட வச்சிருங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு பிரச்சனையே வராது. இது மூணு சமாச்சாரம் சார். தேங்க்ஸ் சார். நல்லா இருந்தது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி. we can வேற யாரா இருந்தா பேசலாம், இல்லைன்னா we can 5 மணி 11 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால இந்த சிறப்பா அவர் வந்து அவருடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நல்ல விளக்கமா சொன்னாரு. அதிக நேரம் நம்ம 40 நிமிஷம்னா கூட அவர் 50 நிமிஷம் பக்கம் அளவுக்கு நல்லாவே பண்ணாரு. இது வந்து இப்ப அவருடைய இது வந்து நம்ம வந்து இந்த மொபைலை வந்து எப்பவுமே நோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது கை தவறுதலா பட்டாலும் கூட இழப்பு நமக்கு தான். அதனால எந்த நேரத்துல எவ்வளவு நேரம் அதுல பண்ண முடியுமோ அதுல பண்ணிட்டு, தேவையில்லாத தொடர்பில்லாத புதியவர்களிடம் அந்த போன் வந்தாலும் எடுக்கக்கூடாது, புதிய தெரியாதவர்களிடம் பேசக்கூடாது. இந்த 2-3 சபதத்தை நம்ம எடுத்தோம்னா ஓரளவு நமக்குள்ள பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பணமே வைக்க கூடாதான்னு கேட்டாரு. இன்னொரு ஒரே சபதம் சார், நம்ம எதுக்குமே பேராசை வேண்டாம் சார். அதான் சார் ஆசை. நமக்கு இல்லாததை நம்ம ஆசைப்படக்கூடாது. பேராசை. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம யாரோ குரூப்ல தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆசையில உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து அடையணும்னு நினைக்கிறது, பேராசை கூத்தட்ட இருக்கிறத அடையணும்னு நினைக்கிறது, அது வேண்டவே வேண்டாம். இல்ல, வயதானவர்களை குறிவைத்து மோசடி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப சொல்றோம். நம்ம அது வந்து நம்ம விழிப்புணர்வோட இருந்தோம்னா அவனுடைய வலையில நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி அடைகிறோம். தெரிந்தவர்கள் மட்டுமே நம்ம தொடர்புல இருக்கணும். தெரியாதவர்கள், அறியாதவர்களுடைய ஈவன் மேனுவலா கூட வா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், பேங்க்குக்கு போகலாம், ஏடிஎம்க்கு போகலாம்னா கூட வேணாப்பா நான் எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய எண்ணம் வந்தால்தான் நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம்.
ஏன்னா இப்போ 2-3 நாளைக்கு முன்னால வந்தது அந்த ஏடிஎம்க்கு உள்ள ஒரு காகிதத்தை மறைச்சு வச்சு பணம் வருது ஆனா வரல அப்படின்ற மாதிரி நம்ம போனா அவன் அப்புறம் நம்ம வெளியில வந்த பின்னால அந்த காகிதத்தை உருவி அவன்கிட்டே பேங்க் சாவி எல்லாம் இந்த ஏடிஎம் சாவி இருக்கான் ஒரே மாதிரி ஏடிஎம்க்கு வைக்கிறதா ஈஸியா அவன் வந்து அந்த அவன் பையில போய் அந்த பணம் தனியா விழுது 10,000 20,000 பேர் வந்த உடனே இவன் உள்ள பூந்து ஈஸியா திறந்து அவன் எடுத்துக்கிட்டு உத்தரப்பிரதேச விமானத்துல போயிடுறாரு அவரு. தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப திறமையா அவங்க 3 பேரையும் பிடிச்சிருக்காங்க. அதை வச்சு அவன் 22 கேஸ்ன்னு சொல்றான். இன்னைக்கு எங்கெங்க திருடுறான்னு அவனை லேஸ்ல விட போறது இல்ல. அவன் இந்த கேஸ் எல்லாம் சேர்த்து அவன் மேலதான் கட்ட போறாங்க. இந்த ஏடிஎம்முடைய கொள்ளைகள் இந்த மாதிரி நேரடியா வங்கியில பணம் எடுக்கும் பொழுது நம்ம யாரு எடுக்கிறோம் எவ்வளவு எடுக்கிறோம்னு பார்த்துக்கிட்டு கூடவே வர்றது. டூ வீலர்ல பணம் வச்சோம்னா அதை அந்த நேரத்துல அவன் கள்ளச்சாவி போட்டு திறந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி சைபர் கிரைம் இல்லாம நேரடி கிரைமும் நிறைய நடக்குது. அதனால நாம தூரம் அவர் சார் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா மிக அருமையா விளக்கம் சொன்னாரு. மீண்டும் அவரை இன்னொரு தடவை நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு போன சப்ஜெக்டுகளை அவரை பேச அழைக்கலாம். இதுவரையில் மூத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு மிஸ்டர் துரைராஜ் அவர்களுக்கும் அவரை அறிமுகப்படுத்திய திருமதி அன்னபூரணி அவர்களுக்கும் நம்முடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிமான்ஸ் பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழகம் மூத்தவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த ஆதரவு அளித்து வருகிறார்கள். அங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி. வணக்கம், நன்றி சார். வணக்கம், நன்றி. நன்றி சார், அனைவருக்கும் நன்றிங்க சார். அருமையா இருந்ததுங்க சார் நிகழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி சார். நன்றிங்க, நன்றிங்க. நன்றி அம்மா. சார் ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது.